கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் அனைவரையும் வழிகாட்டும் ஒளியின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய ஆரோக்கிய செய்தியாக நாம் பார்க்க போவது கொய்யா இலையின் பயன்கள். கொய்யா பழங்கள் நாம் சாப்பிட்டிருக்கிறோம், ஆனால் கொய்யா இலைகளை நாம் உபயோகப்படுத்துவது இல்லை. கொய்யா இலையிலே அநேக மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறது. நமக்கு கொய்யா இலைகள் கிடைக்கும் போதெல்லாம் அதை காய வைத்து பொடி செய்து சேகரித்து வைத்துக் கொண்டால் அவ்வப்போது அதை கொதிக்க வைத்து அதை குடிக்கும் பொழுது நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளும் சர்க்கரையினுடைய அளவும் வயிற்று புண்களும் குணமாகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகையினாலே நாம் கொய்யா இலைகள் கிடைக்கும் போதெல்லாம் அவை உபயோகப்படுத்தி அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் வழிகாட்டும் வழி நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே மிக்க முயற்சி அடைந்தேன். இன்று உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம் கவலை. இந்த உலகத்திலே கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் கவலைகள் வருகிறது. கவலை என்பது ஒரு நாஸ்திகம். அது விசுவாசத்திற்கு எதிர்மறையானது. நம்முடைய எதிர்கால திட்டங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்திலே நாம் விசுவாசமாக நாம் இருக்க வேண்டாம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகிய பிரியமானவர்களே, நாம் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் தேவனை வைத்துத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாம் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வாக்கியத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனிடத்திலே தெரியப்படுத்த வேண்டாம். ஒரு கிறிஸ்துவ பாடல் ஒன்று இருக்கிறது, நொந்து சோர்ந்து இழைத்து போனாயா இயேசுவிடம் சொல், கவலையால் கண்ணீர் சிந்துராயா இயேசுவிடம் சொல், சூழும் துன்பம் பயப்படுத்தினால் இயேசுவிடம் சொல். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நமக்கு வரக்கூடிய கவலைகள், நமக்கு வரக்கூடிய கண்ணீர்கள், சோதனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தெரியப்படுத்த வேண்டாம். கவலைகளினாலே மனிதர்கள் இன்று சோர்ந்து போகிறார்கள். மகனை படிக்க வைக்க வேண்டாம், மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம், மனைவிக்கு மருத்துவம் செய்து கொடுக்க வேண்டாம். இதற்கு எல்லாம் பணத்திற்கு எங்கே செல்வது, யாரிடம் கேட்பது, யாரிடத்தில் கடன் கேட்பது, இப்படிப்பட்ட கவலைகள் ஏராளமாக ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் வந்து கொண்டே இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில கவலைப்படுவது பழக்கமாகவும் மாறி இருக்கிறார். வாழ்க்கையில் நிறைவேறாத காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவதனால நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் பறிபோகிறது. கவலை என்பது ஒவ்வொரு மனிதனையும் கொல்லக்கூடிய ஒரு வியாதி. கவலையை இதயத்திற்குள்ளே அடக்கி வைக்கின்ற பொழுது ஒரு நாளில இதயமே வெடித்து விடுகிறது. நீதிபதி புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம், கவலைப்படுவதனால மனுஷனுடைய இருதயம் ஒடுக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வருகின்ற நோய்கள் எல்லாம் கிருமியினால் வராதபடிக்கு கவலையினாலே வந்து கொண்டிருக்கிறது. மனோதத்துவ நிபுணர்கள் கவலை என்ற நோயை சைக்கோசோமேட்டிக் என்று அங்கே சொல்லுகிறார்கள். கவலையினாலே நாளைய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய பலத்தை இன்றே நாம் இழந்து விடுகிறோம். நம்முடைய கவலைகள் எப்படி வருகிறது என்றால், வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ, வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கவோ, எனக்கு தீர்மானம் இருக்கிறது என்று நாம் நினைக்கும் போது கவலை வருகிறது. நம்முடைய வாழ்க்கை சுமைகளை நாமே சுமக்கும் போது கவலைகள் அங்கே வருகிறது. கிராமப்புறத்திலே சுமை தாங்கி கல் என்று ஒரு கல் வைத்திருப்பார்கள். தூரத்திலிருந்து வருகின்றவர்கள், தலையில் சுமையை வைத்துக் கொண்டு வருகிறவர்கள் அந்த சுமைகளை எடுத்து அந்த சுமை தாங்கி கல்லின் மேல் கொஞ்சம் நேரம் வைத்து இளப்பாரி விட்டு பிறகு மறுபடியும் அந்த சுமையை தலையில தூக்கி வைத்துக் கொண்டு நடந்து போவார்கள். ஆகிய பிரியமானவர்களே, இன்று நம்முடைய ஆண்டவர் இயேசுவானவர் நமக்கு சுமை தாங்கி கல்லாக இருக்கிறார்.
மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று அங்கே சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சுய புத்தியை சார்ந்து நாம் என்று இருக்கும்போது அங்கே கவலைகள் அங்கே வருகிறது. எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு போதிய ஞானம் இருக்கிறது, எனக்கு போதிய அறிவு இருக்கிறது, என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது என்று நாம் நினைக்கும் போது கவலைகள் நமக்கு அங்கே வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய தேவைகள், நம்முடைய கடமைகள், மிதமிஞ்சிய ஆசைகள், அதிகமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பட்சத்திலே கவலைகள் நமக்கு அங்கே வருகிறது. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 38 ஆண்டு காலமாக மிகவும் சுயமாய் இருந்த ஒரு மனுஷன், நடக்க முடியாத ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்திருந்தான். அவனுக்கு யாரும் உதவி செய்வதற்கு முன் வரவில்லை. கடைசியில இயேசுவானவரே அந்த மனிதனிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்டார், நீ சுஸ்தமடைய விரும்புகின்றாயா என்று கேட்ட உடனே ஆம் ஆண்டவரே என்று சொன்ன உடனே ஆண்டவனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொன்னால் உடனே நடந்து போனாங்க. எப்படி ஆண்டவர் அந்த சுயமாய் இருந்த மனிதனை விசாரித்தாரோ அதே மாதிரி இன்றைக்கு நாம் கவலைகள் இருக்கிற பொழுது, சோதனைகள் இருக்கின்ற பொழுதும், போராட்டத்தின் மத்தியில் இருக்கின்ற பொழுது நம்மை ஆண்டவர் விசாரிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நமக்கு இருக்கிறார். இந்த கவலைகள் எல்லாம் சாத்தான் மூலமாக வருகிறது. சாத்தான் நம்மை கிறிஸ்துவிடம் செல்லாதபடிக்கு கவலை என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை பயன்படுத்துகின்றார். கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் பலவீனப்படுத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கிறிஸ்து மேல் உள்ள அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பலவீனப்படுத்துகின்றார். நவீன மனிதன் சந்திக்கின்ற அநேக பிரச்சனைகள் ஒன்று கவலை. இந்த கவலைகள் ஒரு சில நேரங்களில சிறிய கவலையாக இருக்கும், சில நாட்கள் மட்டும் நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். மற்ற நேரங்களில பெரியதாகவும் அநேக நாட்கள் நீடிக்கக்கூடியதாகவும் அங்கே இருக்கும். ஒரு மனிதனுக்கு பயம் வரும் பொழுதும், வாழ்க்கையில் குழப்பங்கள் வருகின்ற பொழுதும், வாழ்க்கையில் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று நாம் நினைக்கும் போது கவலைகள் அங்கே வருகிறது. இந்த கவலைகள் எல்லாம் யாருக்கும் வரும், இதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. கவலைகள் வாலிபர்களுக்கு வரும், பெரியவர்களுக்கும் வரும், ஏழைகளுக்கும் வரும், பணக்காரர்களுக்கும் வரும், படித்தவர்களுக்கும் வரும், படிக்காதவர்களுக்கும் வரும், தெய்வ பக்தி உள்ளவர்களுக்கும் வரும், தெய்வ பக்தி இல்லாதவர்களுக்கும் அங்கே வரும். பிரியமானவர்களே, கவலையினாலே வரக்கூடிய அநேக விளைவுகள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது, மன உளைச்சல் ஏற்படுகிறது, மன அமைதி குறைகிறது, பசி இன்மையை உருவாக்குகிறது, இரத்த ஓட்டம் தடைபடுகிறது, எதிலும் கூர்ந்து கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அங்கே வருகிறது, நரம்பு தளர்ச்சிகள் அங்கே ஏற்படுகிறது, அடிக்கடி தலைவலிகளும் முதுகு வலிகளும் தூக்கம் இல்லாமையும் இருதய பிரச்சனைகளும் அங்கே வருகிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 37வது வாக்கியம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் உலக கவலையினாலே பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34வது வாக்கியத்தில் வாசியம், நாளைக்காக கவலைப்படாதீர்கள். மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே ஒரு உதாரணம் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒரு விவசாயி நிலத்திலே விதையை விதைத்தார். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. இன்னும் சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது. அதிக வேர் இல்லாதனால வெயில் ஏறினவுடனே அது பட்டு போயிற்று. இன்னும் சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது.
இந்த முள்ளுகள் எல்லாம் அந்த செடி வளர்ச்சி அடையாதபடிக்கு அங்கே அழித்து போட்டது. பிரியமானவர்கள, இந்த முள்ளு என்று நாம் சொல்லுகிற பொழுது உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கங்கள், முள்ளுகளாகிய உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கமும் ஒரு கிறிஸ்துவ சகோதரன் தன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாதபடிக்கு அங்கே தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், அந்நிய ஜாதிகள் உங்களுக்கு கண்ணியாகவும் வளையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதன் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ச்சி அடையாதபடிக்கு இந்த முள்ளுகள் ஆகிய உலக கவலைகள் நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் பெத்தனியா கிராமத்துக்கு போனார். அங்கே மரியாளை பார்த்தார். அப்பொழுது மரியாள் இயேசுவானவரை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போய் அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து சத்திய வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது மார்த்தாள் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டு வருத்தம் அடைந்து கலங்கி கொண்டிருக்கிற வேளையில இயேசுவானவர் மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அது அவசியம் இல்லை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாள் நித்திய ஜீவனை தெரிந்து கொண்டார் என்று அங்கே சொன்னார். கவலையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று வேதம் வாசிக்க வேண்டும், மற்றொன்று ஜெபம் செய்ய வேண்டும். நாம் வேதம் வாசித்து ஜெபம் செய்கின்ற பொழுது நம்முடைய கவலைகள், மனபாரங்கள் எல்லாமே பறந்துவிடும். நாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் 2 காரியங்களுக்காக கவலைப்படுங்கள் என்று அங்கே சொல்கிறார். ஒன்று தன்னுடைய ரட்சிப்புக்காக கவலைப்பட வேண்டாம், மற்றொன்று பிறருடைய ரட்சிப்புக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிறது என்று அங்கே சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த ஒரு பாரம், பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த ஒரு கவலை என்னவென்றால் சபைகளை குறித்து அங்கே சொல்கிறார்கள். சபையை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று அங்கே அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் என்றைக்காவது சபைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டாம். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 28வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ஊழியத்திற்கென்று சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை போதகராகவும் நியமித்திருக்கிறார். பொறுப்பான ஊழியக்காரர்களை நியமித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பாரம் என்ன? இன்றைக்கு நம்முடைய கவலைகள் என்ன? என்றைக்காவது சபைகளை குறித்து நாம் கவலைப்பட்டு இருந்திருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டாம். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியத்தை பயபக்தியோடு சிறப்பாக செய்து முடிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட செய்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கவலையை பற்றி நாங்கள் பார்த்தோம். கவலைப்படுவதனால் ஏற்படும் விளைவுகளை பார்த்தோம். நாங்கள் கவலைப்படும்போது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றி புரிந்து கொண்டோம். ஆகையினாலே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் உலகம் உண்மையிலே நாங்கள் விசுவாசத்தை வைத்து அதிகமாய் நாங்கள் மற்றவர்கள் சாட்சியாய் வாழவும் உண்மையிலே நாங்கள் நிலைத்து நிற்போம். கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே மன்றாடி கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென்.